நாங்கள் இங்கேருந்து 8:30 தோட்ட வேலையை போனாங்க. போயிட்டு தோட்ட வேலை 2 மணிக்கு முடிஞ்சது. 2 மணிக்கு வந்து இங்கேருந்து மண்ணெண்ணெய் நான் பள்ளிட்ட மண்ணெண்ணையோட உசுப்பு கரண்ட் அடிக்கணும்னு 3 ஆளுக்கு வலிக்கிட்டாங்க. வலிக்கிட்டு போய் எங்களோட தொண்டம்நாத்துக்கு நேரம் எங்களோட கடல் 15 கிலோமீட்டரில் உசுப்பு போட்டுட்டு கொஞ்சம் விருட்டுப்பட்டு மீன் ஒரு மீன் தான் அடிச்சது. கணக்கு மீன் தட்டு கட்டி நின்றுறாங்க மண்ணெண்ணெய் காசு வரையிலேண்டு. அப்படின்னா ஒரு சிக்கல் தெரிஞ்சு அப்போ மாமாவுக்கு பசிச்சது. பசிக்க மாமா அந்த போட்டுட்ட விட்டு சாப்பாடு வைக்க வேண்டாம். காவையால் கை கொடுத்து ஏற்றினேன் சாப்பாடு தாரணம் வேண்டாம். ஏற்றிட்டு மாமா டப்புண்டு அடிக்க வலிக்குதா அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டினான். ஆனால் மாமாவை பிடிக்கணும்ட்டு கையால் போய் ஏறினான். இறைஞ்சி இந்த காலில் கொத்தினேனாம். பெரிய கத்தியால கொத்தினேனாம். கொத்திட்டு எந்த போட்டுக்கு வந்து 2 பேரும் அடிச்சேனாம். அடிக்க அவன் போட்டு எட்ட போகுதுன்றோடனே இந்த போட்டுக்கு அவன் போட்டுக்கு பாஞ்சிட்டினான். பாஞ்சுன்னா மாமாவை நாங்கள் சிலத்தி பிடிக்க எங்கட போட்டுக்கு டிச்சு விட செய்யணும் போட்டை. அது நாங்கள் சின்ன பிள்ளைகளான ஒன்றும் செய்யலாம் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வேற அவர் அப்படி அடிச்சு வச்சுதான் அவரை கூட்டினோம். அடிச்சு கட்டி தான் கூட்டின்னு போனோம். எங்களை ஒன்றும் சமாளிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்ப நேர வச்சு அடிச்சேனும். என்னத்தால அடிச்சவ? பெரிய வேப்பு கத்தியால முதுகுல இந்த பின்பக்கத்தால அடிச்சேனும். முதுவா தான் பெரிய குற்றவாளிலாம் அப்படி நாங்கள் நினைச்சா செத்துட்டாருன்னு தான் நாங்கள் நினைச்சினாங்க. இந்த கீழே மயங்கி விழுந்தோன்னா போட்டு அடிக்கிறேன் தடியராட பெரிய இந்த பெரிய குற்றனோட அடிக்கிறேன். நாங்கள் அளவழிக்கிட்டோம். விடுங்கோண்டு முடியல. சாப்பாடு தான் வந்துட்டு அவையெல்லாம் கை கொடுத்து ஏத்தினேன். தடி மாமா ஏறி இருக்க மாட்டேன். நான் மாமா பிடிக்கிறதுக்கு தான் நான் போட்டு. நீங்கள் சாப்பாட்டுக்காகத்தான் மறைச்சு கேட்ட நீங்க சாப்பாடு ஒன்றுக்கும் கேட்கல. இந்த நாங்கள் போனது தூண்டி போட அதுக்கு தான் போனாங்க. நான் தோட்ட வேலையை போயிட்டு தான் போனாங்க. அவன்றைக்கு ஒரு சாமான ஒன்று மடுக்க போயில. அப்ப சாப்பாடுக்கு தான் நான் மாமா பிடிச்சி அடிச்சு நினைச்சாங்க. மாமா செத்துட்டாருன்னா வந்தனாங்க. அப்படியே பார்க்கத்தான் எங்களுக்கு தகவல் வந்தது கரையில உயிரோடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளை 2 போனாக்களும் ஒன்றும் செய்யலாம்.